எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஒரு இன்றைக்கும் கூட நம்ம ஒரு வேத பாடத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தொடர்ந்து மரித்தவர் எங்கே எத்தனாவது பாகம்? பார்ட் 6. சரிங்களா? எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா என்ன செய்யணும், இந்த பாட்டை ஒன்றன் பின் ஒன்றா கேட்டு வரணும். திடீர்னு 6வது பாட்டு போனீங்கன்னா புரியாது. தயவு செய்து புதுசா நீங்க யாராவது கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க. சரிங்களா? ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 5 வசனத்தை எடுக்க போறோம். எத்தனை வசனம்? 5 வசனம். கேள்வி பதில். இன்னைக்கு இன்னைக்கு என்னது? மரித்தவர் எங்கே? சில கேள்வி பதில். ஒரு சில கேள்விகள் இன்றைக்கு கேட்கிறாங்க. ஏற்கனவே போன வாரம் ஒரு கேள்வியை பார்த்துட்டோம். அப்படித்தானம்மா? இந்த லாசரு ஐஸ்வர்யவான் கதையிலிருந்து அது உண்மையிலேயே நடந்த சம்பவமா இல்ல ஏசப்பா அது ஒரு ஓமைன்னு சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தோம். என்ன படிச்சோம் நம்ம? அது ஒரு ஓமை, அது உண்மையா நடந்த சம்பவம் கிடையாதுன்னு படிச்சோம். இன்னைக்கு ஒரு 5 கேள்வி அதை பார்த்துட்டு அடுத்த வாரத்துல 1000 வருட அரசாட்சி அதை குறித்து நம்ம ஒரு 2 பகுதி படிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை படிச்சிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். பொதுவா இந்த மரித்தவர் எங்கே இந்த சப்ஜெக்டை நீங்களும் நானும் தியானிக்கும் போது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு என்னிடத்துலையும் கேட்டிருக்காங்க. நீங்க இதை போய் சொல்லும்போது உங்களிடத்துலையும் கேட்பாங்க. ஸோ அப்ப வசனத்துல இருந்து இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இதை என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, எங்களை சிறு கூட்டமா நீங்களை மீண்டும் எங்களை ஒன்று சேர்த்திருக்கீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டு வர்றீங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய சத்தியத்தையும் நாங்க சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல சாத்தான் புது புது பிசாசுகளின் உபதேசங்களை கொண்டு வந்து ஆண்டவரே உங்க பிள்ளைங்களே ஏமாத்திட்டு இருக்கிறான். கர்த்தாவே அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட உங்க ஞானத்தை பெற்று சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாளுக்குரிய சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி, 5 கேள்வி. கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 1 என்ன அப்படின்னா, பரதேசினா என்ன? பாரடைஸ், பரதேசினா என்ன அப்படின்னு படிக்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரடைஸ் அப்படின்னா என்ன? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்க. நானும் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரதேசி அப்படின்னா இந்த பூமிக்கும் இந்த பரலோகத்துக்கும் நடுசுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, பரதேசி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரதேசினா பாரடைஸ் அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்து என்ன? நீதிமான்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம், சரிங்களா, அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க. சரி, பைபிள்ல இருந்து பார்த்துருவோம் இந்த பரதேசினா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துருவோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் போங்க. 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் போங்க. 7வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கங்க. சரிங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு போங்களேன். சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுந்தது. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த வசனம் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குங்களாம்? அந்த வசனம் சொல்றாரு, அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இந்த வசனத்துல பரதேசி என்ற வார்த்தை வருதாமா? இப்ப இந்த வசனத்துல இந்த பரதேசில என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல பரதேசில என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இருக்கா? அந்த வசனம் அழகா சொல்லுது, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப பரதேசியின் மத்தியில என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் கனி.
இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா பரதேசினா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, முடியாதா? ஏன்னா இந்த பரதேசி மத்தியில என்ன இருக்குது? இந்த பரதேசில தான் என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. சரிங்களா? சரி, பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா, ஓ அதுதான்ப்பா பரதேசி, கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானமா? சரி, பாருங்களா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 22வது அதிகாரம், 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல 2வது வசனம் பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 22 verses 1 and 2. வெளிப்படுத்தல் 22 1வது வசனம் 2வது வசனம். பின்பு அழகைப்போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். சரிங்க, இந்த வசனத்துல ஜீவ விருட்சத்தின் கனி வருதா? இது எங்க இருக்குது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி? சரி, அந்த முதல் வசனம் பாருங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டுகிறவரதை கண்டேன் அப்படின்னு இருக்குதுங்களா? இப்ப தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் இருக்குங்களா இல்லையா? அப்ப அங்க இருக்கிறாங்களா? சரி, அப்ப தேவன் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாங்க. இப்ப 2வது வசனம் சொல்லுது, நகரத்து வீதியின் மத்தியிலையும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தினுடைய வீதியில இருக்கரையில என்ன இருக்குது? 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கு. இப்ப அந்த நகரத்துல என்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். அந்த முதல் வசனத்துல என்ன இருக்குதுன்னு படிக்கிறோம். யார் இருக்கிறா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு நகரம் இருக்குதுங்களா, அந்த நகரத்துல யார் இருக்கிறா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறாங்க. அந்த நகரத்துலதான் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்குது. அப்ப இந்த வசனத்துல எங்க ஜீவ விருட்சம் இருக்குது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த நகரத்துல என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் எங்க இருப்பாங்க? நம்ம லார்ட்ஸ் பிரேயர் சொல்றோம்ல, தேவனுடைய ஜெபம் சொல்றோம்ல, அதுல முத வார்த்தை என்ன வார்த்தை படிக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப தேவன் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல. அப்ப தேவன் இருக்கிற இடம் என்னது? பரலோகம். அந்த இடத்துல இந்த நகரம் இருக்குது. அந்த நகரத்துல என்ன இருக்குது? ஜீவ விருட்ச கனி இருக்குது. அப்ப ஜீவ விருட்ச கனி எங்க இருக்குதோ அதுதான் என்னது? பரதேசி. உங்களுக்கு புரிஞ்சா? நம்ம என்ன படிச்சோம்? வெளிப்படுத்தல் 2:7 பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். அப்ப யாருக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும்? அதையும் பார்த்துருவோம். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது? பரதேசில இருக்குது. இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குதுன்னு இன்னும் வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொல்றாரு. எங்க இருக்குதா? தேவனும் பிதாவும் வாசம் செய்யக்கூடிய சிங்காசனம். அங்கதான் என்ன செய்யுது? ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துல என்ன இருக்குது? இந்த சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் போலாம். 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஜூம்ல உள்ளவங்களுக்கும் கேக்குதுல்ல? வெளிப்படுத்தல் 22 14வது வசனம் பாருங்களேன். வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, முக்கியமான வசனம் இந்த வசனம் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். இப்ப இந்த வசனம் நல்லா கவனிங்க. இன்னொரு ஆதாரம் கிடைக்குது.
ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். பரதேசனா என்ன? தேவன் எங்க இருக்கிறாங்களோ அதுதான் என்னது? பரதேசி. தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகம். அப்படின்னா பரதேசனா என்னது? பரலோகம். பரலோகத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? பரதேசி. எப்படி ஏசப்பாக்கு இன்னொரு பேர் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றான்ல, ஏசப்பாக்கு இன்னொரு பேர் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதே போலதான் பரலோகத்துக்கு இன்னொரு பேரு பரதேசின்னு பார்த்தோம். இந்த வசனத்திலையும் பாருங்களேன், 14வது வசனத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும். இப்ப நகரத்திற்குள்ள பிரவேசிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வசனத்தின் பிரகாரம் நகரத்துக்குள் பிரவேசிச்சா என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தின் கனி கிடைச்சிடும். ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது? பரலோகத்துல. அப்படித்தானங்க? இப்ப பரதேசில இருக்கு, பரதேசில இருக்கு, பரலோகத்துல இருக்கு. அது பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். இந்த வசனத்துல நகரத்துக்குள் பிரவேசிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். இப்ப இந்த நகரம் எந்த நகரம் தெரியுமா? இந்த நகரம் எங்க இருக்கு தெரியுமா? இப்ப சரி, வெளிப்படுத்தல் போம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். அந்த நகரத்தின் பேருங்க, அது எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை. சரி, எல்லாரும் பாருங்க. யோவானாகிய நான், அந்த நகரத்தின் பேர் என்ன? புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை. சரி, தேவனிடத்தில் நின்றும் பரலோகத்தை விட்டு இறங்கி வர. சரி, எல்லாரும் கிடைச்சா? இப்ப இந்த நகரத்தின் பேர் என்ன? புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். இது எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருக்குது. இப்ப புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நம்ம வெளிப்பட்டல் 22ல என்ன படிச்சோம்? யாரெல்லாம் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். இப்ப அந்த நகரம் என்ன அப்படின்னு சொல்லுது? அது புதிய எருசலேம். அப்படித்தானே? அந்த நகரம் எங்க இருக்குதான்? பரலோகத்துல இருக்குது. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது? அந்த நகரத்துல இருக்குது. அந்த நகரம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க போனா எங்க போகணும்? நம்ம பரலோகத்துக்கு போகணும். அந்த இடம் தான் என்னது? பரதேசி. தெளிவா புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? அப்ப அந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப அழகா பைபிள் தெளிவா நமக்கு சொல்லிருச்சு. ரொம்ப அழகா சொல்லிருச்சு. இதான் முத கேள்வி. 5 ஒரு சுருக்கமான கேள்விதான். இது ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான கேள்விகள் இந்த சில பேர் புரிஞ்சுக்காதனால அவங்க கேட்பாங்க. நம்மளும் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியலல்ல. எனக்கும் தெரியாம இருந்துச்சு. இந்த கடைசி 2 வருஷம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. ஏற்கனவே தெரியும், பட் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆண்டவர் கொடுத்தாங்க. சரி, 2வது பாயிண்ட், 2வது கேள்வி, செகண்ட் கேள்வி. முத கேள்வி என்ன படிச்சோம்? பரதேசினா என்ன? என்ன அர்த்தம்? பரதேசினா என்ன? பரலோகம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, கொஸ்டின் நம்பர் 2. 2வது கேள்வி அப்படின்னா, சிலுவையில தொங்கின அந்த கல்லன் அன்றைக்கே பரலோகத்துக்கு போயிட்டானா? சரிங்களா? தீஃப் ஆன் த கிராஸ், சிலுவையில தொங்கின கல்லன் போட்டுக்கங்க சுருக்கமா. சிலுவையில் தொங்கின கல்லன், தீஃப் ஆன் த கிராஸ். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சுட்டு வரோம்? நம்ம இல்ல, இதுவரை நம்ம என்ன படிச்சுட்டு வரோம்? மரித்த நீதிமான்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? கல்லறையில ஓய்ந்திருக்கிறாங்க. துன்மார்க்கர்களும் கல்லறையில ஓய்ந்திருக்கிறாங்க. அவங்க எங்க போகல? நேரடியாக பரலோகத்துக்கு போகல. ஏன் போகல? ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க, திருத்தணும். இப்ப பேப்பர் என்ன செய்யணும்? திருத்தணும். ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த பிறகுதான் அவன் பாஸ் ஆ ஃபெயில் ஆனலாம் வரும். சரிங்களா? இங்க அப்ப ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அங்க திருத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ரிசல்ட் எப்போ ரிசல்ட் எப்போ வரும்? 2ஆம் வருகையில் ஏசப்பா அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு வர்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அப்புறம் 2 பேருமே, நீதிமான்களும் துன்மார்கள் 2 பேருமே பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு அவசியமே இல்ல. அவசியம் இருக்கா? இல்ல. ஆனா பைபிள் நீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லுது, துன்மார்க்கர்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லுது. எந்த வசனம் சொல்லுங்க? நீதிமான்களுக்கும் துன்மார்களுக்கும் 2 பேருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி எந்த வசனம் நீங்க சொல்வீங்க? டெய்லி ரிவைஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். எந்த வசனம் சொல்வீங்க?
ஒருவேளை ஜூம்ல இருந்தீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடலாம். ஒரு சிஸ்டர் ஆக்ஸ் சொல்றாங்க. ஆக்ஸ்ல எந்த வசனம்? கரெக்ட், ஆக்ஸ் கரெக்ட். பட் ஆக்ஸ்ல எந்த வசனம்? அப்போஸ்தலர்கள்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் என்ன வசனம்? எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, வாசிங்க. சரி, கரெக்ட் தான். பவுல் சொல்லியிருக்கிறாங்கன்னு போட்டிருக்கீங்க, சந்தோஷம். ஆனா அந்த வசனத்தை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஏன்னா உங்கள்ட்ட வசனத்தெல்லாம் கேட்கிறேன்னா அப்பப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடணும், அப்படிதானே? அந்த வசனமா அப்போஸ்தலர்ல இருக்குது. இன்னொரு முக்கியமான இடம் நான் அடிக்கடி சொல்லுவேனே உங்களுக்கு, அடிக்கடி சொல்லுவேன். 2 பேருக்கும் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரம் அடிக்கடி ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த அதிகாரம்? நீதிமான்களும் துன்மார்க்கர்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குது. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்களா எல்லாரும்? ஒண்ணு வந்து யோவான் 5ஆம் அதிகாரம், அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க தான் இப்ப வாசிக்கணும். இன்னொன்னு வந்து அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம். சிஸ்டர் பிரியா சிஸ்டர் கரெக்டா போட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல அழகா போட்டாங்க. ஜூம்ல இருக்கா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 24:15 வாசிங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. சரி, அவ்வளவுதான். இருக்கா இல்லையா இந்த வசனத்துல? நீதிமான்களும் துன்மார்க்கர்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குதா இல்லையா? இருக்குது. இன்னொரு வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல எந்த வசனம்? 28, 29 இருக்குதா? ஏசப்பா சொன்னாங்களா இல்லையா? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். மறந்துடவே கூடாது, சரிங்களா? இப்ப நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்குது. அப்ப செத்த உடனே நீதிமான் வந்து பல்லவத்துக்கு போயிடுறான், துன்மார்க்க நரகத்துக்கு போயிடுறான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு உயிர்த்தெழுதல் சத்தியமே அவசியம் இல்லையே? அவசியம் இருக்கா? அவசியம் இருக்கு, சரிங்களா? இப்ப செத்த உடனே நீதிமான் பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஏசப்பா 2ஆம் முறை வர்றாரு? 2ஆம் முறை எல்லாம் அவசியமா? அவன் தான் ஏற்கனவே பரலோகத்துல இருக்கிறான்ல, அப்ப 2ஆம் முறை அவசியமே இல்லைல்ல, சரிங்களா? 2ஆம் முறை வர்றது காரணமே நம்மளை அழைத்து கொண்டு போக தான் அவர் வர்றார். சொன்னார்ல சீஷர்கள்ட்ட, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னாங்களா? சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல மனதில் வைத்துக் கொள்ளணும், சரிங்களா? சரி, அப்ப நம்ம இதுவரைக்கும் இப்ப சத்தியம் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? நீதிமான்கள் சரி துன்மார்கள் எங்க இருக்கிறாங்க? கல்லறையில ஓய்ந்திருக்கிறாங்க. நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் ஆண்டு கிறிஸ்துவானவர் பலன் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப இந்த கல்லணை குறித்து படிக்கும் போது ஏசப்பா அங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இன்றைக்கே நீ என்னோட கூட பரதேசில இருப்பா என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வசனத்தை ஒரு சில பேர் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? எல்லாரும் போங்க, லூக்கா புஸ்தகம் போங்களேன். லூக்கா புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துக்கு போங்க. 23ஆம் அதிகாரத்துல 42வது வசனம் 43வது வசனம், இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம், சரிங்களா? லூக் சாப்டர் 23 42 43ல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேயும் பரதேசின்னு வருது. பரதேசினா என்ன? பரலோகம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த வசனத்துல ஏசப்பா இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. அப்படின்னா அன்னைக்கு அந்த திருடனும் அந்த கல்லனும் ஏசப்பா 2 பேருமே பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? பரதேசிக்கு போயிட்டாங்களா? பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா வந்து என்ன சொன்னாரு? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மேத்யூ சாப்டர் 16ல verse 21, நியூ டெஸ்டமெண்ட். மேத்யூ நியூ டெஸ்டமெண்ட். சரிங்களா? அதுல பாருங்களேன், இயேசுப்பா என்ன சொன்னாங்க? மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத போராளராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். அன்னைக்கே போயிருவேன்னு சொன்னாரா? அன்னைக்கே நான் எழுந்திருப்பேன்னு சொன்னாரா? இந்த வசனம் சொல்லுது 3ஆம் நாளில் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இப்ப இயேசுவின் சாட்சியே நம்ம கேட்போமே. இயேசுவின் சாட்சிய எங்க இருக்கு அப்படின்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 17ஆவது வசனம் பாருங்க. சரி, இங்க ஏசப்பா அவர் உயிர் தெழுந்த பிறகு மரியாளை சந்திக்கிறாங்க. மரியாளை சந்திக்கும் போது ஏசப்பா அங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. இது எப்ப நடக்குது? 1ஆவது வசனம் பாருங்க. 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. சரி, அவ்வளவுதான். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 17ஆம் வசனம், 2 வசனம் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 20ல verse 1 verse 17ல. அப்ப வாரத்தின் முதலாம் நாள்ல இந்த சம்பவம் நடக்குது. அப்படித்தானங்க? இயேசு என்ன சொல்றாங்க? இன்னும் என் பிதாவினிடத்தில் நான் ஏறி போகவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவினிடத்தில், பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் which art in heaven அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படித்தானங்க? அப்படின்னா நான் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகல அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்றாங்க? நான் இன்னும் பரலோகத்துக்கு போகல, பரதேசிக்கு நான் என்ன செய்யல, போகல அப்படின்னு ஜீசஸ் என்ன செய்யறாங்க இங்க சொல்றாங்க. அப்படித்தானமா? அப்ப ஏசப்பா அவரு சொந்த வாயிலே 2 வசனத்திலே படிக்கிறோம். 3ஆம் நாள் தான் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? என் பிதாவின் இடத்திற்கு நான் என்ன செய்யல, போகலன்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட காடு அந்த கல்லன்ற சொல்றாருல, என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னோட கல்ல மாத்திரம் இல்ல, அவரையும் சேர்த்தா சொல்றாரு, என்னோட கூட நீ பரதேசில இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன? ஆனா போகல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல சொல்லுவார்ல, யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுல இருந்தது போல இந்த பூமியோட இருதயத்துல மனுஷகுமாரன் என்ன செய்வாரு? இருப்பாரு. இப்படி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப ஏசப்பா மரிச்ச உடனே அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரா? இந்த வசனத்தின்படி எல்லாம் பார்க்கும்போது அவர் பரலோகத்துக்கு போகல. அப்படின்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த வசன அர்த்தம் பாருங்களேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் போகும். 23ஆம் அதிகாரத்துல 42வது வசனம் 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இப்ப இந்த கல்லை ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு பாருங்க. இந்த ஜெபத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஆன்சரும் புரிய வந்துடும். சரிங்களா? எல்லாரும் நல்லா பாருங்க. அந்த கல்ல அவரு மனம் திரும்பின ஒரு நபரு அவர் ஏறக்கூடிய ஜெபத்தை பாருங்க. ஜெபத்திலே கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ரொம்ப குழம்ப தேவையில்லை. பாருங்க 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்ல எப்ப நினைக்க சொல்றாரு? எப்ப என்னை நினைச்சுக்கங்க பாரு, எப்ப சொல்றாரு? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்ப எப்ப வரும்போதுனா எப்ப? 2ஆம் வருகை. அப்படிதானங்க? செகண்ட் கமிங் குறித்து பேசுறாங்க. அப்ப நீங்க உங்க ராஜ்யத்துல 2ஆம் முறை வரும்போது நீங்க என்ன செய்யுங்க? அடியேனை நினைத்தரலாம். அப்ப கல்லனுடைய ஜெபமே என்ன? நல்ல ஞானமானவங்க, நம்மளை காட்டிலும் அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு இவரை பத்தி சொல்லித்தரேன். இவர் எவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. இவர் நல்ல பைபிளை தெரிஞ்சவர். இவர் எப்படி சொல்றீங்க? அந்த வசனம் சொல்றதுல, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னா அவருக்கு இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து அவர் தெரிஞ்சிருக்குதா இல்லையா? 2ஆம் வருகை குறித்து அவருக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையா? வரும்போது
அவருக்கு நல்லா தெரியுது. அது மாத்திரம் இல்ல, இயேசுவானவர் உயிர் தெழுவார் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரு மரிச்சிருவாரு, ஆனா திரும்பியும் வருவார் அப்படின்னா அவர் கண்டிப்பா உயிர் தெழுவார். இவர் சாதாரண ஆள் கிடையாது. இந்த சகல சத்தியத்தையும் அறிந்து வருவர். ராஜ்யத்தை குறித்து தெரியுது, இயேசுவின் 2ஆம் வருகை தெரியுது, இயேசு இப்ப சிலுவையில மரிச்சு போனா கூட திரும்பி வருவாரு, எல்லாமே அவருக்கு தெரியுது. சாதாரண ஆள் கிடையாது. அதுவும் நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாருல, இந்த வார்த்தையே அர்த்தமே வேற. நீங்க சங்கீத புஸ்தகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, நினைத்தருளும் என்ற வார்த்தை என்னுடைய இளம் வயதின் பாவங்களை, ஒரு வசனம் இருக்குல்ல சங்கீதத்துல, என் இளம் வயதின் பாவங்களை நினையாதிரும் அப்படிலாம் படிக்கிறோம்ல. அப்பனா அவர் அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் நீங்க நினைச்சிடாதுங்க அப்படின்னு அங்கெல்லாம் ஜெபம் பண்றாரு. அதான் ரொம்ப கவனமா அந்த வார்த்தை நினைத்தரலும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்லியிருக்கலாம்? உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன என்னைய கூட்டி சேர்த்துருங்க ஆண்டவரே, என்னைய உயிர்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சாதாரண ஆள் இல்ல. அந்த நினைத்தரலும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சவர். பைபிள்ல நீங்க நினைத்தரலும் இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அழகா இருக்கும். சரி, அப்ப இந்த கள்ளனுடைய ஆசையே என்ன அப்படின்னா, நீங்க 2ஆம் முறை வரும்போது என்ன செய்யுங்க, நினைச்சிடலைங்க. அதுதான் ஆசை. அப்ப ஏசப்பா இங்க எப்படி பதில் சொல்றாங்க? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த வசனம் எப்படி வரணும் தெரியுமா? இந்த வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல அந்த வசனத்தை வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள்ல, ஆங்கில வேதாகம பைபிள் அந்த வசனத்தை வாசிங்க. Jesus said, "Verily I say unto thee, today thou shalt be with me in paradise." சரி, இந்த வசனம் பாருங்க. Verily I say unto thee, today you will be with me in paradise அப்படின்னு இருக்குல்ல. இந்த வசனம் நம்ம இப்படி வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? Verily I say unto thee, today you will be with me in paradise. ஆனா அந்த வசனம் எப்படி வரணும் தெரியுமா? Verily I say unto thee today, அதுக்கப்புறம் வரணும் you will be with me in paradise. அப்படி வரணும். உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல நான் சொல்ல வர்றேன். இங்கிலீஷ்ல புரியுதா? இங்கிலீஷ்ல இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த வசனத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது நம்ம எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில இருந்தா பைபிளை மொழிபெயர்த்தாங்க. அப்படித்தானே? ஒரிஜினல்ல எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில இந்த கமாவே கிடையாது. இந்த மொழிபெயர்த்தாங்கள டிரான்ஸ்லேட்டர்ஸ், அவங்க தான் இந்த கம்மா, ஃபுல் ஸ்டாப், இது எல்லாமே பங்க்சுவேஷன் இதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த கம்மா, ஃபுல் ஸ்டாப், இந்த பங்க்சுவேஷன்லாம். சரிங்களா? அப்படி போடும்போது இந்த கமாவை எதுல போட்டாங்க அப்படின்னா, அந்த டுடேக்க முன்னாடி போட்டாங்க. முன்னாடினா verily I say unto thee அதுல போட்டாங்க. எதுல கமா வரணும் தெரியுமா? verily I say unto thee today அதுல கமா வரணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த கள்ளன் கேட்ட கேள்வி, அந்த கள்ளன் கேட்ட ஜெப விண்ணப்பம் என்னது? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்ப ஏசப்பா சொன்ன பதில் கமா அந்த சைடு இருந்துச்சுன்னா தவறாயிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த வசனம் எப்படி வந்தாதான் சரியா வரும் அப்படின்னா, verily I say unto thee today you will be with me in paradise. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல எப்படி சொல்லலாம் அந்த வசனத்தை? இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். அப்படிதான் அந்த வசனம் வந்துடும். ஏன்னா அவன் கேட்ட கேள்வி என்னது? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அன்னைக்கே போகணும் அப்படி அவன் கேட்கல, அப்படி அவன் ஆசைப்படல. நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது. அப்ப அதனுடைய பதில் இந்த மொழிபெயர்ப்புல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப அன்னைக்கே அவங்க பரதேசில போயிருப்பாங்க அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே தப்பா இருக்கும். எந்த வசனம்? ஏசப்பா சொன்னார்ல, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல ஏறி போகவே இல்ல, 3 நாள் கழிச்சு தான் என்ன செய்வேன், நானு எழுந்திருப்பேன். அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எப்படி வரணும் அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிள்ல புரிஞ்சுச்சா இந்த கமா இந்த பக்கம் வரணும் அப்படின்னு? இந்த தமிழ் பைபிள் எப்படி வரணும்? இன்றைக்கு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடனே கூட பரதேசியில் இருப்பாய். இப்படிதான் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப மேல திருடன் கேட்ட கேள்வியும் அந்த கள்ளன் கேட்ட கேள்வியும் கீழே ஏசப்பா கொடுக்குற அந்த பதிலையும் நம்ம இணைஞ்சு படிக்கும் போது அது புரியும். தமிழ் பைபிள்ல இன்னொரு இடத்துல ஒரு கமா மிஸ்டேக் வந்திருக்குது. பார்க்கலாமா? கமா மிஸ்டேக் பாருங்களேன் எங்க இருக்கு அப்படின்னா, அதையும் சொல்லுவாங்க. 1 பேதுரு புஸ்தகம் போங்க. 1 பேதுரு புஸ்தகத்துல ஒரு சில இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். 1 பேதுரு, இந்த தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க இதுல கண்டுபிடிச்சிடலாம், ஆனா தெரியாதவங்க கொஞ்சம் கஷ்டம்.
பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய எல்லாரும் எடுத்துக்கங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. சரி, எங்க வந்திருக்கணும் நீங்க சொல்லுங்க. கமா எங்க வந்திருக்கணும்? தமிழ் பைபிள்ல இந்த வசனத்துல கமா எங்க வந்திருக்கணும்? நல்ல தமிழ் ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்க அழகா சொல்லுவாங்க. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் அப்படின்னு இருக்கா? இந்த கமா எங்க வந்திருக்கணும் அப்படின்னா ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் அப்படின்னு இருக்கா? இந்த கமா அங்க வந்திருக்கணும். கீழ்ப்படிதலுக்கும் அங்க அந்த கமா வந்திருக்கணும். சரிங்களா? ஆனா அதுக்கு எங்க இருக்குது? முன்னாடி இருக்குது. ஆனா இந்த வசனத்துல கமா வந்து இங்கேயும் அங்கேயும் இருக்கிறதுனால பெருசா என்ன செய்யல, வித்தியாசம் நமக்கு தெரியல. ஆனா கமா முக்கியம் கிடையாது. சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க பாருங்க. கமா முக்கியம் இல்லையா நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் எழுதுங்களேன், நான் சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க இங்கிலீஷ்ல. ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம். ஹேங் HANG. ஹேங் ஹிம். ஹேங் ஹிம் நாட் NOT. லீவ் ஹிம் LEAVE. லீவ் ஹிம். சரிங்களா? இப்ப இந்த கமாவை நான் உங்களை எங்க போட சொல்றேன் அப்படின்னா ஹேங் ஹிம் அதுல போட்டுருங்க. அதுல போட்டீங்களா? இது அர்த்தம் என்ன? ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம். அவனை தூக்குல போட்டுருங்க, அவனை விடாதுங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கமாவை நாட்டுக்கு பக்கத்துல போடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஹேங் ஹிம் நாட் லீவ் அப்படின்னு அர்த்தம். தூக்குல போடுங்க, அவனை விடாதுங்க. இப்ப ஹேங் ஹிம் நாட் அதுல கமா போட்டீங்க அப்படின்னா தூக்குல போடாதுங்க, அவனை விட்டுருங்க. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒரு கமால எல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சும்மா ஒரு சின்ன சென்டென்ஸ் தான் கொடுத்தேன். ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம். அந்த கமாவை ஹேங் ஹிம் ஹிம்முக்கு அப்புறம் போட்டு பாருங்க, நாட்டுக்கு அப்புறம் போட்டு பாருங்க, அதுலயே முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? அந்த கமாவை தப்பா போட்டுட்டாங்க. ஆனா எபிரேய மொழியில கிரேக்க மொழியில அந்த கமாலாம் கிடையாது. சரிங்களா? சோ அதை தவறா அந்த கமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் 1 பேதுருல உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நானு கொடுத்தேன். சரி, இன்னும் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்றேன், எழுதிக்க. ஆனா அது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க எழுதிக்கங்க. அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன். நீங்க எழுதிக்கிறீங்களா? ஈஸி. ஆனா சென்டென்ஸ் ஈஸி தான். மை ஃபேவரட் திங்ஸ் ஆர், எழுதிக்கங்க இங்கிலீஷ்ல. மை ஃபேவரட் திங்ஸ் ஆர் குக்கிங். கமா எங்கேயும் போடக்கூடாது. நான் சொல்ற சென்டென்ஸ் எழுதிருங்க. குக்கிங், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மை ஃபேவரட் திங்ஸ் ஆர் குக்கிங், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்ப கமாவை எங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க? கமாவை இப்ப கமாவை மை ஃபேவரட் திங்ஸ் ஆர் குக்கிங் அதுல மட்டும் கமா போடுங்க. எப்படி இருக்கும்? என்ன அர்த்தம்? மை ஃபேவரட் திங்ஸ் ஆர் குக்கிங் அதுல மாத்திரம் தான் குக்கிங் அதுல கமா போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் என்ன செய்யறேன்? ஃப்ரெண்ட்ஸையும் குக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா கமாவை இப்படி போடுங்க. மை ஃபேவரட் திங்ஸ் ஆர் குக்கிங் கமா. சரிங்களா? குக்கிங் கமா மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இது 3ல கமா. அந்த மை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டா எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்குதா இல்லையா? ஈஸியா இருக்குதுங்களா? சரிங்களா? அப்ப இது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, அப்ப இந்த பங்க்சுவேஷன் எவ்வளவு முக்கியம். சரிங்களா? சரி, அப்ப அந்த திருடன் அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிட்டாரா? போகல. ஏன்னா அவரு என்ன ஆசைப்பட்டாரு? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல நீங்க வரும்போது அடியேன நினைத்தரலங்க. இப்ப ஏசப்பா எப்படிதான் பதில் கொடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன்ப்பா, இன்றைக்கு நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோட கூட பரதேசிலே இருப்ப. ட்ரூலி ஐ சே unto thee today, கமா, you will be with me in paradise. சரிங்களா? அதுதான் அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? சரி, தேர்ட் பாயிண்ட் போடிடலாம். தேர்டு இது எங்க இருக்கு அப்படின்னா, தேர்ட் கொஸ்டின், 3வது கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இது அநேக பேர் இந்த வசனத்தை
பயன்படுத்துவாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் போங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிக்கலாம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? வாழ்க்கை புரியுதா? டேடி உட்கார்ந்து உனக்கு சொல்லி தருவார், கவலைப்படாத. சரியா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாமா? ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். நல்ல அழகான வசனம். சரிங்களா? எத்தனை வசனம் பார்க்க போறேன்னு சொன்னேன் இன்னைக்கு நானு? 5. இது 3வது வசனம். சரிங்களா? இந்த வசனம் பாருங்க. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். சரிங்களா? இந்த வசனத்துல என்ன இருக்குது? பவுல் என்ன சொல்றாருன்னா, தேகம் என்னது? என் சரீரம். அப்ப என்ன சொல்றாருன்னா, என் சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சுட்டு நான் எங்க போறேன்? கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்ப பவுல் இங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்ப பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு மரிச்சிட்டாரு, அவர் பிரிஞ்சுட்டாரு அப்படின்னா எங்க போயிருவாராம்? நேரடியா பரலோகத்துக்கு போயிருவார், இயேசுவோட கூட போயிருவார். அப்படித்தானப்பா அந்த பைபிள்ல இருக்கு இந்த வசனம். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இனி கேள்விப்படுவீங்க. நீங்க போய் சத்தியத்தை சொல்லும் போது கேள்விப்படுவீங்க. சரிங்களா? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க நானு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே பவுலு இதே காரியத்தை ஒரு இடத்துல பேசுறாரு. அங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்க போறோம். கிறிஸ்துவோட நான் எப்ப இருப்பேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல பேசுறாரு. ரொம்ப அழகா பேசு, ரொம்ப அழகா இருக்கும். எங்க இருக்குது அப்படின்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் போங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் போங்க. 2 தீமோத்தேயு சாப்டர் 4 பாருங்களேன். நம்ம வசனத்தை இணைச்சாலே போதும். வசனத்தை ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனம், ஜோடி வசனம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் போங்க. 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிக்கலாம். எல்லாரும் எடுங்க. 6வது வசனம். 2 தீமோத்தேயு இதே இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு அப்படின்னு பேசுறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க. 6வது வசனம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு சாப்டர் நான் இப்பொழுதே வானவழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. சரி, என்ன சொல்றாரு? நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொல்றாருங்களா? சரி, இப்ப தொடர்ந்து படிங்க. சரி, இப்ப எப்ப அந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம், அது எப்ப, அதை பத்தி பேசுறா பாருங்களேன். சரி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப நம்ம எதுக்கு இந்த வசனத்தை படிக்கிறோம்? நல்லா பாருங்க, எதுக்கு படிக்கிறோம்? இப்ப பவுல் பிலிப்பில் என்ன சொல்றாரு? நான் தேகத்தை விட்டு பிரிஞ்சு இயேசுவோட கூட இருப்பேன். ஆனா எப்ப இயேசுவோட கூட இருப்பேன் இங்க பதில் சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? அங்க என்ன சொன்னாரு? தேகத்தை விட்டு பிரிஞ்சு அப்படின்னா தேகத்தை விட்டு பிரிஞ்ச உடனே இயேசுவோட கூட இருப்பேன் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. ஆனா இந்த இதுல நான் தேகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு நான் எப்ப இயேசுவோடனே கூட இருப்பேன்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? சரி, இப்ப 7வது வசனத்துல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்ட. 8வது வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு. சரி, எந்த நாளு சொல்லிட்டாரா? இப்ப தொடர்ந்து படிங்க. தந்தருளுவார். சரி, அந்த நாள் என்னன்னு சொல்றாரு பாருங்க. அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கண்டுபிடிச்சீங்களா? கிடைச்சிருச்சா பாயிண்ட்? அங்க தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட கூட இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இயேசுவோட கூட எப்ப இருப்பேன் அப்படின்னு இன்னொரு வசனத்துல தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே, அப்படித்தானே சொல்றாரு. ஒரு நாள் இருக்குதுப்பா, அன்னைக்குதான்ப்பா. இப்ப அவரு தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட போய் இயேசு கூட இருப்பாரு அப்படின்னா, மரிச்ச பிறகு இயேசுவோட பொண்ணை போயிட்டார் அப்படின்னா, அப்ப அந்த கிரீடம் எப்ப கிடைக்கணும்? அன்னைக்கு கிடைச்சிருக்கணும்ல. ஆனா அவர் சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எந்த நாள் தெரியுமா? சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும்
யாவருக்கும். அவர் பிரசன்னமாகுவாராம். எப்ப ஏசப்பா பிரசன்னமாவாரு? இரண்டாம் வருகையில அவர் பிரசன்னமாகலை விரும்பும் யாவருக்கும் அதை என்ன செய்வாரு? தந்தருவாரு. இப்ப புரிஞ்சா? அப்ப அவர் எப்ப இயேசுவோட கூட இருப்பேன்னு சொல்றாரு? இரண்டாம் வருகையில. அப்ப ஏன்